ஆர்டிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் வந்து ஹீரோ அறிமுகம் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காரு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதுலேயும் நல்லா தான் பண்ணியிருப்பார். ட்விஸ்ட் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அனாஸ்வரா வந்து தமிழில் அறிமுகம் நல்லா பண்ணியிருக்காரு. சாங்லாம் நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நான் போர் அடிக்காமல் போதா அப்போ டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. யாராலும் ஃபேமிலியோட பார்க்கலாம். இல்லை அந்த மாதிரி இல்லை டோட்டலி வந்து சேஞ்சாக தான் இருக்கு. பட் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. பிரதீப் ரங்கநாதன் மாதிரி பண்ணியிருக்காரா இல்லை அவருக்கு அதை விட சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஓகே. மியூசிக்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு? சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. லேக்லாம் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஆமாம் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அதை தாண்டி வந்து ரொம்ப போரிங்காலாம் இல்லை. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ஹீரோ ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதை விட எக்ஸோட கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓகே. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்கலாமா? தாராளமாக வந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம். என்ன சொல்ல வந்திருக்காங்க படத்தில்? ஒரு லவ் லைஃப் போயிடுச்சுன்னா என்னோட இல்லை ஒன்றே வந்து உட்காந்துருக்காம மூவ் ஆகி இன்னும் லைஃப் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் அழகாக அட்வைஸ். தேங்க்யூ. பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. அனஸ்வரா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் தான் படத்தில் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்குது. பிரதீப்பை மிஞ்சி வர அபிஷேக். ஐயோ அப்படிலாம் எனக்கு தெரியல. இந்த படத்துக்கு இந்த ரோல் பண்ணியிருக்காங்க. பிரதீப்போட ரோல் வந்து காமெடி ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு லவ் டுடே. இது வந்து ரொமான்ஸ் ஃபிலிம் மாதிரி, ஒரு லவ் ஃபிலிம் மாதிரி படம். சாங்ஸ்லாம் எப்படி இருக்குது? சாங் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே. லேக் ஏதாவது இருந்ததா? இல்லை, இப்போ செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இருந்துச்சு. அந்த ப்ரொடியூசர் வந்து குட் நைட் லவ்வர் படத்துக்கு அப்புறம் பண்றாரு. நல்ல கண்டென்ட் எடுத்து பண்றாரு. கண்டிப்பா வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து நல்லா சக்சஸ் ஆகும் நான் விஷ் பண்றேன். இந்த லவ் ஸ்டோரி செட் ஆகுமா ரெண்டு பேரும்? ரெண்டு இதுவும் இல்லை, எல்லாருக்குமே நம்ம ஒரு பாஸ்ட் இருக்கும். ஸ்கூல் லைஃப்ல ஒரு லவ் பண்ணியிருப்போம். அதை எல்லாருக்குமே ஒரு லவ் இருக்கும். லவ் பண்றவங்க ஒரு சில பேர் லவ் சொல்லாமல் இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் லைஃப்ல லவ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாமே வந்து இப்போ கனெக்டாக இருக்கும். எல்லாரோட லைஃப்லையும் ஒரு லவ்னு வரும். அது கண்டிப்பாக அதை வந்து நல்லா சூப்பராக ஜாலியாக ஃபன்னாக சொல்லியிருக்காங்க. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த லவ் ஸ்டேட்டிக்கு இந்த படம் ஃபன்னு தான். ஃபுல்லாக பிளாஸ்ட் தான் தேட்டரில். செம்ம ஃபன்னாக இருக்கும். எல்லாம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். எல்லாரும் வந்து பார்க்கலாம் தேட்டரில். அவங்க லவ் சாங்ஸ் எப்படி இருந்தது? லவ் சாங் நல்லா இருக்கு. யுவன் சங்கர் ராஜாவோட ஒரு சாங் ஒன்று வருது. அது பிரில்லியண்டாக இருந்துச்சு. அப்புறம் சூர்யா சாரோட ஒரு சாங் ஒன்று, அவள் வருவாளா, அந்த சாங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஃபன்னாக இருக்கு. தேட்டர் ஃபுல்லாக பிளாஸ்ட் சிரிச்சு எமோஷனல் ஃபீலிங் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா ஃபன்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆமாம், டேரக்டராக வந்து அவரோட போர்ஷன் கம்மியாக தான் இருந்துச்சு. இதில் வந்து ஃபுல்லாக ஹீரோவாக த்ரூ அவுட்டாக அந்த ஸ்டோரியை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அவர் ஈக்குவலாக எந்த ஒரு ஹீரோவாக இருந்தாலும் தனக்கு ஈக்குவலாக தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பார்ப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோயினுக்கெல்லாம் பில்டப் சீன்லாம் வரப்போலாம் பயங்கர மாசு. பசங்கள்லாம் வந்து மோனிஷான்னு அந்த பொண்ணை பார்த்து கதறாங்க அந்த அளவுக்கு. அப்புறம் அனிஷான்னு இன்னொரு கேரக்டர் வரும். அவங்களும் பார்த்து பசங்க ஃபுல்லாக பயங்கர கிரேஸாக லவ் ஆகிட்டானுங்க. ஸோ எனக்கு வந்து அபிஷேகனை விட மோனிஷாவோட அனிஷா கேரக்டர் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தேட்டரில் ஃபுல்லாக பசங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருக்குமே அவங்க ஸ்கூல் லைஃப்பில் ஒரு லவ் பண்ணியிருப்போம். அது லவ் சொல்லியிருப்பாங்க, லவ் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. பேரண்ட்ஸோட டார்ச்சர் இருக்கும், படிக்கும் போது அந்த ப்ரெஷர் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் படித்து முடிச்சு வேலைக்கு போனதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுவோம்ல, நம்ம ஸ்கூலில் ஒரு லவ் பண்ணியிருப்போம்டா, அந்த லவ்வை நம்ம வந்து இப்போ போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் ஆயிருந்திருக்கும், குழந்தை பெற்றிருப்பாங்க, சில லைஃப் மாறி இருக்கும். அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எப்படின்னு தெரியல. ஆனால் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக சொல்லியிருக்காங்க. அது அந்த வகையில் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ஒரு லைஃப் வந்து ரியலாக காமிச்சிருக்காங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வர்த்தபுளான மூவியாக நான் பார்க்குறேன். ஹீரோவா பண்ணியிருக்காரு. எப்படி லாஸ்ட் மூவி வந்து டைரக்ஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஹீரோவா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டான்ஸுமே இந்த மூவியில் பண்ணியிருக்காங்க. காமெடியாக இருக்கா? அந்த மெசேஜ்லாம் சொல்லியிருக்காங்க. மெசேஜும் இருக்கு, காமெடியும் இருக்கு, லவ் எல்லாமே நல்ல போர்ஷன் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து அதான் ஸ்கூல் டேஸில் லவ் பண்ணியிருந்தா ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு எந்த சீன் பண்ணாதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க. வேற லெவல். அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் யாருமே பக்கத்தில் கூட பேசிக்கல. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துன்னு போயிருக்காங்க படத்தை. நம்ம வந்து நிறைய லவ் ஸ்டோரி பார்த்துருப்போம் ஸ்கூல் டேஸில். பட் இது வந்து
ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட், மைண்ட் ப்ளோயிங்காக யோசிச்சிருக்காரு டேரக்டரு, வேறு லெவல். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமெடியாக எடுத்திருக்காரு, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்திருக்காரு. இது எப்படிப்பா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் போது டேரக்டர் வந்து எக்ஸலண்ட், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஆக்டர்ஸ் எல்லாமே ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷன் எல்லாமே செம்மையாக இருக்குது. அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் ஆகலான்னு கேட்பாங்களா, அதெல்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. எக்ஸ்ல ஒரு கேரக்டர் எல்லாமே செம்ம, சூப்பர் படம், பயங்கரம். இந்த படத்தை லவ் பண்ணாதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. நம்ம ஸ்கூலில் லவ் பண்ணுற மாதிரி நிறைய படம் பார்த்துருப்போம், ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட், பயங்கரமாக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் யாருமே பக்கத்தில் கூட பேசிக்கல, அந்தளவுக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங். ஆனால் ஃபைட் சீன்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. செம்ம ஸ்க்ரீன் ப்ளே, செம்ம ஸ்டோரி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட், ஆனால் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் பொறுத்து ஒரு 100% சாட்டிஸ்ஃபைடாக போவாங்கள்ல, அந்த மாதிரி படம்னா இது. எல்லாருமே பார்க்கலாம், செம்மையாக இருக்குது. பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும்போது டேரக்டர் வந்து பின்னிட்டாரு, ஆக்டரும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷன், அந்த கெமிஸ்ட்ரின்லாம் சொல்லுவாங்கள்ல, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அதெல்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. பெரிய ஹிட் ஆக போகுது, செம்ம செம்ம. அவர் மூவியில் எல்லா ஏஜுமே தைரியமாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஹீரோக்கு ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே இருக்காரு, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸில் வர மறக்காதீங்க ஒன்று, அந்த லவ் அது வந்து ரொம்ப காமன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. எனக்கு ஸ்டோரியெல்லாம் பார்த்தா பெஸ்ட்டாக இதாக கனெக்ட் பண்ணி முடியுது அவங்களால. பர்சனல் லைஃப்பில் கனெக்டிங் நிறையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் ஸ்கூல் போர்ஷன் ஒன்று பண்ணிடுவாங்க, கிளாஸ் அதெல்லாம் அம்மா அல்ட்டியாக இருக்குது. லவ் போர்ஷன்லாம் வரும் அந்த ஸ்கூல் போர்ஷனில், அதில் பர்சனலாகவே அவனை 6 படிக்கும்போது நான் ஒரு படம் லவ் பண்ணேன் இல்லான்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக் செம்மையாக இருந்தது. அந்த மழையில் அவர் அளவு நம்மளுக்கே அந்த மியூசிக் கேட்கறது செம்ம ஃபீலிங் இருந்தது. அதை தாண்டி ஒரு அவள் வருவாங்க சாங்கு, அந்த சாங்கை பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. உண்மையில சுச்சுவேஷன் செம்மையாக இருந்தது. ஹீரோனியோட மோனிஷா, நீ ஆசைப்பட்ட பொண்ணு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஜானு ஜானுன்னு சொன்ன போய் இனிமேல் மோனிஷா அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டாக இருந்தது, செம்மையாக இருந்தது. இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இனிமேல் சொல்லலாம், நல்ல ஒரு என்ஜாய் வித் மெமரிஸோட ஒரு என்ஜாய் இருக்குல்ல, அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இந்த படத்தில் இருக்குது. யுவன் சங்கர் ராஜா சாங் ஒரு சீன் ஒரு பண்ணியிருப்பாங்க, சசிகுமார் சார் பயணம் பண்ணியிருப்பாங்க. அது சஸ்பென்ஸ் சொல்லி பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்கள் வெளியில் சொல்லலாமா? ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி கிளாப்லாம் இருந்தது. இன்னும் சொல்லணும்னா ஆக்சுவலி வந்து மியூசிக் வேறு லெவலில் இருந்தது. இன்னும் சொல்லணும்னா அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணி ஸ்கூல் லைஃப்பில் வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைப்பான். அந்த டைமில் வந்து ரொம்ப ஒரு சாங் ஒன்று போகும், அதெல்லாம் வந்து நம்மளோட லைஃப்பில் உண்மையிலே நடந்த சில விஷயங்களெல்லாம் அந்த லிரிக்ஸ் மாதிரியே கொண்டுட்டு வந்து மியூசிக் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது, உண்மையிலே சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணேன், ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு, ரொம்ப ஹாப்பியான ஒரு மெமரிஸ் ஃபீல் கொடுத்தது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் எதுவும் கிடையாது, நல்லா இருந்துச்சு. ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ கொடுக்குறீங்க? 10 out of 10.